பிரித்தானியாவின் லண்டனிலிருந்து பயணித்த விமானம் ஒன்றில் ஏற்பட்ட பரபரப்பு நிலை காரணமாக போர் விமானங்களால் சுற்றி வளைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. லண்டனிலிருந்து இஸ்ரேல் நோக்கி பயணித்த விஸ் ஏர் விமானத்தில் இருந்த சிறுவன் ஒருவன் தனது பெற்றோரின் கைபேசி வைஃபை பெயரை டெரரிஸ்ட் என மாற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் அந்த விமானத்தை இடைமறித்து பாதுகாப்பு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் லண்டனின் லூட்டன் விமான நிலையத்திலிருந்து இஸ்ரேலின் டெல் அவீவ் நோக்கி இந்த விமானம் பயணித்துக் கொண்டிருந்தது. விமானத்தில் இருந்த ஒரு பயணி அங்கிருந்த தம்பதியின் கையடக்க தொலைபேசியில் பயங்கரவாதி என்ற வாசகம் வைஃபை பெயராக இருப்பதை அவதானித்துள்ளார். இதனால் விமானத்திற்குள் பதற்றம் பரவியுள்ளது. இதுகுறித்து விமான ஊழியர்கள் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வழங்கியுள்ளனர். உடனடியாக இஸ்ரேலிய விமானப்படை தனது போர் விமானங்களை அனுப்பி விமானத்தை பாதுகாப்பாக அழைத்து சென்றன. இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் அந்த தம்பதியின் மகன் விமானம் ஏறுவதற்கு முன்பாக விளையாட்டாக வைஃபை பெயரை மாற்றியது தெரிய வந்துள்ளது. இதில் எந்த ஒரு உண்மையான அச்சுறுத்தலும் இருக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. விமானம் தரையிறங்கியதும் பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் சூழ்ந்திருந்ததை கண்ட பயணிகள் கடும் அச்சமடைந்தனர். பயணிகள் அனைவரும் சோதனையிடப்பட்ட பின்னரே வெளியேற அனுமதிக்கப்பட்டனர். விமான நிலைய அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சந்தேகத்திற்கிடமான நடத்தை காரணமாக பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன. இறுதியில் எவ்வித ஆபத்தும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது என அவர்கள் கூறியுள்ளனர். தனது பயணிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பதாகவும் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் விஸ் ஏர் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது.